ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து வகையான சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்புப் படையினர் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். காசா பகுதியில் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தம் குறித்த பேச்சுக்களை ஐநா ஒத்திவைத்துள்ளது கண்டனத்திற்கு உரியது என்று ஜப்பான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய், பி.வி. சிந்து ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.